சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வெஜ்ஜி தான் லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம புடலங்காவை இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சுருக்கோம். நல்லா வந்து தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த விதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி நீட்டு வாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம இன்றைக்கி பொரிக்க தான் போகிறோம். 65 மாதிரியே இதை பொரிக்க போகிறோம். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நமக்கு 1/2 ஸ்பூன், கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1 கப், ஒரு முழு லெமன் வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். புடலங்காய் 65க்கு நம்ம வந்து மசாலா போட்டு நல்லா வச்சாச்சு. இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும், கடைசியில் பொரிச்சிக்கலாம். மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம தக்காளி சாம்பார் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய்க்கு பதில் நீங்கள் நெய் கூட போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஆல்ரெடி நான் பருப்பில் போட்டு வேக வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் 12 காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 50 வெங்காயம் நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தக்காளி நம்ம நிறையவே சேர்க்கணும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து பருப்பு வந்து வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். நமக்கு இந்த தக்காளி சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப திக்னஸாக இருந்தால் நல்லா இருக்காது. ரெண்டாவது, இட்லிக்கு தோசைக்கு வச்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து நல்லா திக்காக வச்சுக்கலாம். இப்போ சாப்பாட்டுக்கு பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாகவே பண்ணணும். டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சாம்பார் இது. வந்து இப்போ ஒரு கொதி வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி சாம்பார் வந்து நுரக்கட்டி வரும்போது நல்லா நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம பாவக்காய் புளிப்பு பச்சடி பண்ணுவோம். அதுக்கு வந்து தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்று கலந்துக்கங்க. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சின்ன சைஸாக இருக்குது, ஒரு 10 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம இந்த பாவக்காவை இதில் கொட்டி வதக்கிக்கலாம். விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். விதையோடு போட்டிங்கன்னா நமக்கு கடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் விதை எடுத்து போட்டுக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு புளியும் கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா இந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கும். இந்த பாவக்காயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருண்சுவையும் இதில் சேர்ந்து இருக்கும், நல்லாயிருக்கும். அதாவது காரமும் இருக்கும், புளிப்பும் இருக்கும், அதே மாதிரி இனிப்பும் இருக்கும், உப்போட துவர்ப்பும் இருக்கும். உங்களுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் கொருன்னு இருக்கிற மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி வந்து நல்ல ஒரு பெரிய கோலி உருண்டை அளவு 50 கிராம் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாவக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. நீங்கள் பாருங்கள், முழுசாகவே இருக்கும், ஆனால் இப்படி அமுக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இது வந்து 1/2 கிலோ பாவக்காய். அதுக்கு நான் ஒரு 125 கிராம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். இப்போ நமக்கு பாவக்காய் புளிப்பு பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம், புளிப்பு, அதுக்கப்புறம் இனிப்பு இது எல்லாமே ஒரே சரிசமமாக இருக்கும், அதனால் உங்களுக்கு அந்த கசப்புத்தன்மை தெரியாது. இப்போ ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் வதக்கல் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்றேன். காலிஃப்ளவர் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து இதுக்குள்ளே போட்டுப்போம். நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்தோடனே நம்ம இதை கீழே இறக்கி வச்சிடலாம். அடுத்து நம்ம கடாய் வச்சுக்கலாம். ஒரு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் பொரிஞ்சோடனே நம்ம வேக வச்ச இந்த காலிஃப்ளவரை இதில் சேர்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்.
இதை வந்து ஒரு 2 நிமிஷம் இப்படி மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி கிண்டி ஒரு 2 நிமிஷம் இப்படி மூடி வச்சு வேக விடுங்க. இந்த காலிஃப்ளவரை நல்லா வந்து இந்த மாதிரி மூடி வச்சு வேக விடணும். ஏன்னா தண்ணி விடுறதில்ல, நம்ம அதிலேருந்து எடுத்து போட்டோம்னா அந்த தண்ணியும் வற்றணும், எண்ணெயும் நல்லா அதோடு சேர்ந்து சுருண்டு வரணும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொருன்னு அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிளகாய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தூவி 2 கிண்டி இறக்கிக்கலாம். கடைசியில் ஒரு அரை லெமன் வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ புடலங்காய் நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இதில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா முறுன்னு வந்த உடனே எடுத்துருங்க. இன்றைக்கி ரொம்ப அருமையான லன்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. வெஜ்ஜி லன்ச் மெனு தான் சூப்பராக இருக்கும். எல்லாமே இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம செஞ்சுருக்கிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.